கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 4/5/2026 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னோட பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நீதியின் வலது கரத்தினால் இவை தாங்கி வழிநடத்தும்படி நீ செய்தலும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச விலைக்கு வர நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய கடமையோடு இந்த அற்புதத்தை செய்வதாகும்படி கிருபை கோலும் கைத்தருமை இவரை தேட்டட்டும். நன்மையானது இவருடைய வாழ்க்கையில வந்து சேரும்படி நீ செய்தலும்படி ஜெபிக்கிறேன். உங்களுடைய கடமையோடு இந்த அற்புதத்தை செய்யட்டும். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நிறைவு இவருடைய வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை செய்யட்டும். தகப்பனே, நன்மையை கொடுங்கப்பா. சங்கீதம் 33:10 நீதிமான்களோ கர்த்தருக்குள் களி கூறுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டுக்கூடிய வார்த்தையின்படி களி கூறும்படியான அபிஷேகத்தை இவருடைய வாழ்க்கையில் வைங்க. பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 4/5/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் என்னுடைய சமூகத்தில் வருகிறேன். குறிப்பாக ஆண்டவரே, தமிழ்நாட்டில் நடக்கூடிய எலெக்ஷன் ரிசல்ட்ஸை நீங்க ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். கிருபை கோலும் கைத்தறியும் அதில் இருக்கட்டும். நன்மையான தலைவர்களை நீர் எங்களுக்காக ஏற்படுத்துவதற்காக நன்றி. உங்களுடைய கரம் ஆண்டவரே தேசத்தின் மீது இருக்கட்டும். அற்புதத்தை செய்யுங்க. சமாதானமும் சந்தோஷமும் இந்திய தேசத்தில் இருக்கும்படி நீர் செய்தலும்படி ஜெபிக்கிறேன். எனக்காக அடித்து நொறுக்கப்பட்டக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கும். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.